கிங் ஆஃப் க்ளோரி சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுது பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கப் போகும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற சுவாமி, நீர் இல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாதப்பா. எங்களோடு நீர் பேசும். உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசக்கூடிய சில வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆவியானவர் நமக்கு இதை சரிப்படுத்தி கொடுக்கணும். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசும்படி எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, நாம் சம்மதிக்கிறோம், அக்ரி பண்ணுறோன்னு. வி அக்ரி, ஸோ மெனி திங்ஸ் வி அக்ரி. சம்மதிக்கிறோம், இது ஓகே. அதை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பிரைஸ் எல்லாம். ஆனால் இதில் தான் நம்முடைய லைஃப் ரொம்ப மோசம் அடைகிறது. நாம் சொல்கிற ஓகே இல்லை, நம்ம சொல்கிற ஓகே நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் நம்முடைய லைஃப் நிறைய பாதிக்கப்படுகிறது. சரியில்லாத சில காரியத்திற்கு நாம் சம்பந்தம் சொல்லிவிடுகிறோம், சரி அப்படின்னு சொல்லிடுறோம்னு. நம்ம எடுக்கிற சில ஆலோசனைகளை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் பாருங்க, அது நம்முடைய லைஃப்பில் பெரிய தவறாய் மாறி விடுகிறது. வேதத்தில் நிறைய இடத்துல அப்படி நம்ம பார்க்குறோம். நாம் எடுக்கிற சில ஆலோசனைகள், அதுக்கு நாம் ஆமாம் இது ஓகே அப்படின்னு நம்ம சொல்கிறது நம்முடைய லைஃப்பை பாதித்து விடுகிறது. அப்படி அநேகர் பாதிக்கப்பட்டாங்க. முதல் மகளாகிய ஏவாளும் அப்படி தான் பாதிக்கப்பட்டாள்னு. அவள் சாத்தான் சொன்னதை ஓகே சொல்லிட்டா, என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டா, எனக்கு ஓகே. அதனால் அவள் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டால் அவள் ஆக்கினைக்குள்ளாய் கடந்து போனாள். அப்போஸ்தலர் 8:1 வாசிங்க. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு வார்த்தை பாருங்க. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். யாரை கொலை செய்வதற்கு? ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுல் அதற்கு சம்மதம் சொல்லிட்டான். நீங்கள் அவனை என்ன செய்யலாம்? கொலை செய்யலாம். இது நல்லதா? இது ஆண்டவருக்கு பிரியமானதா? என்ன ஆண்டவருக்கு பிரியமானதா? ஒரு பரிசுத்தவானை கொலை செய்வதற்கு சவுல் அந்த இடத்துல அவன் சம்மதம், நீங்கள் அவனை கொலை செய்திடுங்க, நான் உங்களுடைய ஆடைகளை காத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி சவுல் அதற்கு உடன்பட்டான். எனக்கு அன்பானவர்களே, இவனை கொலை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே அந்த யூத தலைவர்கள் பேசும் பொழுது அது சவுலுக்கு சரியாய்ப்பட்டது. ஏற்கனவே ஸ்தேவான் ரொம்ப வல்லமையாய் ஊழியம் செய்கிறான். இயேசுவை, நஸ்ரேனாகிய இயேசுவை அவன் கிறிஸ்து என்று பிரசங்கிக்கிறான், மேசியா என்று பிரசங்கிக்கின்றான். அவனை கொலை செய்யணும், எல்லாரும் கூடி வராங்க. இவன் அதற்கு சம்பந்தம் சொல்லியிருக்கிறான், ஆமாம் அவனை கொலை செய்யலாம். அது எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம். வேதம் அதை எழுதுகிறது. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய லைஃப்பில் யாரையோ ஒருவரை குற்றம் சாட்ட, யாரையோ ஒருவரை பழித்து பேச, நாம் யாரோ ஒருத்தருடைய லைஃப்க்கு நாம் அவங்கள வேதனைப்படுத்த, இல்லாவிட்டால் அவர்களை குற்றப்படுத்த, நாமும் நம்முடைய ஜீவியத்தில் அவனை நீங்கள் பேசுறது சரிதான், நான் அதற்கு சம்மதிக்கிறேன் அப்படி நம்ம சொல்லியிருக்கிறோமா? அப்படி நம்முடைய லைஃப்பில் யாரையோ ஒருத்தரை நம்ம ஒரு கூட்டம் போட்டு யாரோ ஒருத்தரை வேதனைப்படுத்தி இருக்கிறோமா? சவுலும் சம்மதித்திருந்தான். இன்றைக்கு நம்முடைய லைஃப்பில் இது ரொம்ப சின்ன காரியமாக இருக்கலாம். எத்தனையோ பேர் அவனை கொலை செய்ய எழும்பினார்கள், அதில் அவனும் ஒருத்தன். இன்றைக்கு நம்முடைய லைஃப்பில் நம்ம யோசிக்கணும். எனக்கு ஏன் தெரியல, ஆவியானவர் இந்த வார்த்தையை வாசித்த பொழுது நான் ரொம்ப என்ன சொல்வது, எனக்குள்ளாகவே நான் ரொம்ப யோசித்தேன்.
நம்ம எத்தனையோ காரியங்களை எத்தனையோ பேர் தவறாய் பேசும் பொழுது அவங்களோட ஜாயின் பண்ணி ஓகே சொல்லிடுறேன்ல, நீங்கள் சொல்கிறது சரிதான், அந்த பிரதர் சரியில்லை தான், என்ன அந்த சிஸ்டர் சரியில்லை தான், ஆமாம் அந்த 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 நபர் சரியில்லை, யாரோ ஒருத்தர் ஒரு அநியாயம் செய்தாங்களோ இல்லை சரி செய்தாங்களோ தப்பாக செய்தாங்களோ, ஒரு குழுவோடு நீங்கள் இணைந்து சம்மதம் அப்படி என்று சொல்லுவது தவறு. நம்ம யோசித்து பார்த்தோம், நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய அப்படி செய்திருப்போம். டக்குன்னு ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரோடு சேர்ந்து நம்முடைய ஃப்ரெண்டுக்கு யாரோ ஒருத்தர் ஒரு அநியாயம் செய்திருப்பாங்க, இல்லாமட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். இவங்க நம்முடைய ஃப்ரெண்ட் என்கிற ஒரே காரணத்தினாலே மற்றவர்களுக்கு விரோதமாய் நம்ம அநேக காரியங்களை பேசி அவங்களோட நம்ம ஒத்து போகிறோம், ஒரு கூட்டம் சேர்றோம். அவங்க சரியில்லை, அவன் தப்பு, அவன் நல்லா இருக்கக்கூடாது, அது பாவம், அது நல்லதில்லை. நம்ம பரிசுத்த ஜீவியத்தில் வளரணும், நம்ம தேவனுக்கு உகந்ததை நம்ம செய்யணும் அப்படின்னா சின்ன சின்ன காரியத்திலேயே நம்ம சரிப்படுத்தி கொள்ள கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், சபையாக இருக்கிற நீங்கள், விசேஷமாய் சகோதரிகள், யாரோ ஒருத்தரை சென்டர் பாயிண்ட் வைத்து நீங்கள் 4 பேர் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு விரோதமாக பேசாதீங்க. கர்த்தருக்கு அது பிடிக்கலை. பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு அது பிடிக்கலை. அவங்களுடைய நிலை என்ன எனக்கு தெரியாது. சவுலுடைய பார்வைக்கு ஸ்தேவான் கெட்டவன், சவுலுடைய பார்வைக்கு ஸ்தேவான் பொல்லாதவன், அசுத்தமானவன். ஆனால் தேவனுடைய பார்வையில் சவுல் சிறந்தவனா ஸ்தேவான் சிறந்தவனா? சொல்லுங்க. என்ன ஒருவேளை நம்முடைய பார்வையில் நம்முடைய எதிராளி கெட்டவங்களா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அவங்க சிறந்தவர்களாக இருந்தால் நீங்கள் தொலைஞ்சிங்க. சரியா இல்லையான்னு? தேவனுடைய பார்வையில் சவுலுக்கு 1000 ரீசன் இருந்தது ஸ்தேவானை விரோதிக்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான், சவுலும் சம்மதித்திருந்தான். இன்றைக்கு நான் சொல்றேன், யாரையோ ஒருத்தரை குற்றப்படுத்துவதற்கு நீ சம்பந்தப்படாதே. பிரைஸ் தி லார்ட். எடுத்துக்கொள்வீங்களா என் வார்த்தையை? என்ன எடுத்துக்கொள்வீங்களா? எனக்கு தெரியல. ஒருவேளை நாம் அப்படி அநேகரை குடும்பத்தில் அப்படி குற்றப்படுத்தி இருப்போம். ஒரு சகோதரனோடு சேர்ந்து இன்னொரு சகோதரனை பகைத்திருப்போம். தயவு செய்து தீய காரியத்திலேயோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலேயோ தயவு செய்து சம்மதப்படாதீங்க. சம்மதித்திருந்தான். பிரைஸ் தி லார்ட். வேலை இடத்துல அப்படி நம்ம செய்வோன்னு குரூப்பிசம் இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் டோன்ட் கண்டெம் அதர்ஸ், டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ், டோன்ட் கிவ் ஜட்ஜ்மெண்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒரு குழுவாக இருக்கலாம், நீங்கள் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ், நத்திங் ராங். நீங்கள் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அதனால் ஒரு தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து 5வது நபரை கை நீட்டிடாதீங்க. அன்றைக்கு அவனை கல்லெறிந்து கொல்லுவதற்கு சவுல் அதற்கு சம்மதம் தெரிவித்தான். ஒருவேளை இன்றைக்கு வாயினால சொற்களை பேசுவதற்கு நீங்கள் ஒரு நபராக இருந்துடாதீங்க, அது ஒரு சாபம். இன்னைக்கு ஏன் இன்னும் நான் ஆசீர்வாதமாய் மாறலை பாருங்க. யோசேப்பு நடந்து வருகிறான், அண்ணன் தம்பி 10 பேர் கூடி நின்று பேசுகிறார்கள். சொப்பனக்காரன் வருகிறான், ஒரு குழு போடுறாங்கன்னு. அதில் அவங்க சொல்கிறாங்க, யோசேப்பை தீர்த்து கட்டிடுவோம், யோசேப்பை கொலை செய்திடுவோம், யோசேப்பு வேண்டாம், யோசேப்பு சாகட்டும். எல்லாரும் இணைந்துட்டாங்கன்னு. அந்த இடத்துல அவன் ரூபன் இருதயம் கொஞ்சம் யோசேப்பு பக்கமாக இருந்தது. ஆனால் மற்றவர்களை பார்த்து அவனும் பயந்து தன்னுடைய ஒப்பீனியனை சொல்லலை. ஆனால் விற்று விடலாம் என்று சொல்லி அவனை விற்றுவிட்டாங்க. இன்றைக்கு சில நேரத்தில் குழுவாய் சிலர் எதிர்த்து சில தவறு செய்யும் பொழுது கூட தயவு செய்து நாம் அதில் இணைந்திடக்கூடாது. கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். ஆண்டவரே, சவுல் கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான், இந்த மகளும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருந்தால்
இந்த மகனும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டு இருந்தால் அப்படி நம்முடைய லைஃப்பில் யாரும் நம்ம குற்றப்படுத்திடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். யாரும் குற்றப்படுத்திடக்கூடாது. ஆகவே நீங்கள் இதில் ஜாக்கிரதையாக இருக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆதியாகமம் 31 வசனம் 1-2 வாசிங்க. பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருப்பதை கண்டான். பாருங்கள், லாபானும் அவனுடைய குமாரர்களும் இப்பொழுது யாக்கோப்புக்கு விரோதமாக அவர்கள் ஒன்றாக இணைகிறார்கள். ஆண்டவர் இந்த யாக்கோப்பை லாபான் மிகவும் ஏமாற்றினான். 2 முறை பலமுறை சம்பளத்தை அவன் ஏமாற்றினான். அவனுக்கு அவனுடைய இளைய மகளை தருகிறேன் என்று சொல்லி மூத்தவளை கொடுத்து திரும்ப அவனை 14 வருஷம் அடிமைப்படுத்தினான். இப்போ திடீரென்று ஆண்டவர் யாக்கோப்பை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கின்றார். இப்போ அவனுடைய குமாரர்கள் சொல்றாங்க, எங்களுடையதை எடுத்து எங்களுடைய தகப்பனுடைய செல்வத்தினால் இவன் இதையெல்லாம் அடைந்தான் என்று யாக்கோப்பினுடைய காதுகள் கேட்க அவனுடைய குமாரர்கள் யாக்கோப்பை குறித்து குறை சொல்றாங்க. உடனே லாபானும் அதற்கு உடன்பட்டவனாய் அவனுடைய முக தோற்றம் மாறுபடுகிறது. ஆனால் யாக்கோப் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று வேதம் 9வது வசனத்தில் சொல்லுகிறதை கவனிங்க. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். தேவன் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். யாக்கோப்பு சொல்றாரு, என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆனால் இவங்க சொல்றாங்க, நீங்க என்னுடைய பொருட்களை திருடி கொண்டாய், இல்லாவிட்டால் எங்களுடைய பொருட்களை எடுத்து கொண்டாய் என்று சகோதரர்கள் லாபானுடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, யாரையாவது ஒருத்தரை ஆண்டவர் உயர்த்தும் பொழுது தயவு செய்து அவனுடைய பழைய நிலைமையை சுட்டி காண்பிக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். யாக்கோப்பு அடிமையாய் வந்தது உண்மை. யாக்கோப்பு லாபானுடைய வீட்டில் 7 வருஷம் ஒரு அடிமையை போல வேலை செய்தது உண்மை. ஆனால் தேவன் அவனை உயர்த்திட்டார். யார் தான் உயர்த்தினது? யாக்கோப்பை தேவன் உயர்த்தினார். ஆகவே நம்முடைய சபையிலே சிலரை ஆண்டவர் உயர்த்தும் பொழுது தயவு செய்து அவனுடைய பழைய நிலைமையை சொல்லி காட்ட. இவன் இந்த பிரதரை தெரியாதா? தயவு செய்து பழைய நிலைமையை சொல்லாதீங்க. தேவனுக்கு அது பிடிக்காது. அதுக்கு உடன்படாதீங்க. ஆமென். உடன்படாதீங்க. ஒரு மனுஷனை தேவன் உயர்த்திட்டார். ஒரு குடும்பத்தை தேவன் உயர்த்திட்டார். ஒருவேளை உங்கள் சொந்த குடும்பம் உங்க மூலமாய் ஒருத்தனுக்கு நீங்க உதவி செய்திருப்பீங்க. அவனை நீங்க இந்த தேசத்துல வேலைக்காக கொண்டு வர உதவி செய்திருப்பீங்க. அவன் சாப்பிடாம இருந்திருப்பான், அவனுக்கு உதவி செய்திருப்பீங்க. இன்னைக்கு அவன் உயர்த்தப்பட்டிருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம். அதற்காக அவனை நாம் என்ன செய்யக்கூடாது? தூற்றக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அவனை தூற்றக்கூடாது. நான் தானே அவனை கொண்டு வந்தேன், இப்போ என்னை மதிக்கிறானா அப்படின்னு சொல்லி நம்ம தூற்றும் பொழுது, வேதனைப்படுத்தும் பொழுது அது தவறாய் முடிந்துவிடும். தேவன் அதை வெறுக்கிறார். யாக்கோப்பு சொல்றான், அது நிமித்தமாகவே யாக்கோப்பு உடனே புறப்பட்டு போகிறான். யாரையும் தூற்றாதீங்க. தூற்றுகிற கூட்டத்தோடு இணைஞ்சிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். சில ஆட்களுக்கு எப்பவுமே மற்றவங்களுடைய குறையை தான் சொல்லி பேசுவாங்க. அவங்களுடைய நிறைவை பற்றி பேசவே மாட்டாங்க, குறைகளை தான் சொல்லுவாங்க. இப்போ நல்லா இருக்காங்க, ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறாரு, நல்லா இருக்காங்க, அவங்க நல்ல பிரதர், நல்ல சிஸ்டர், இப்படி சொல்கிற ஆட்கள்கிட்ட பேசுங்க, பழகுங்க. பிரைஸ் தி லார்ட். ஒருத்தரோட நீங்கள் பேசும் பொழுதே அவங்களுடைய நேச்சரை நீங்கள் புரிந்து கொள்ளணும். சிலர் மற்றவங்களை குறித்து எப்பவுமே சிறப்பாகவே பேசுவாங்க. அவங்க நல்ல பிரதர், நல்ல சிஸ்டர், தங்கமான மனுஷன் அப்படின்வாங்கன்னு. நல்ல பிரதர், நல்ல வேலை செய்வார், நல்ல சர்ச்சைக்கு ஒழுங்காக வருவார், நல்ல மனுஷன், அப்படி சொல்கிறவங்களோடு தான் நம்முடைய ஐக்கியம் இருக்கணும். தூற்றுகிறவர்கள் ஒரு விதத்தில் பிசாசினுடைய அந்த வல்லமை அவர்களை எங்கேயோ ஆட்கொண்டு விட்டது. பொறாமையினால தூற்றுவாங்க. வயிற்றெரிச்சல்னுவாங்கல்ல, வயிற்றெரிச்சல்னால தூற்றுவாங்க. என்ன, நாம் அப்படி இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அவங்களோடு கூட சம்பந்தப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி இருந்தோம்னா நம்ம முன்னேற்றப்படவே முடியாது. நீ யாக்கோப்போடு கூட நீ சேர்ந்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உன்னை எவ்வளோ அழகாக உயர்த்திட்டார் யாக்கோப்பு. என்ன விஷயம்?
நான் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணினவன். யாக்கோப்பு தேவன் உன்னை உயர்த்தினார், என்ன காரணம்? பெத்தேலிலே நான் தேவனுக்கென்று ஒரு கல்லை வைத்து அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். என் தகப்பனுடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்கிறது. நான் தேவனுக்கு தசமபாகம் கொடுப்பேன் என்று நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். பாருங்க, யாக்கோப்புக்குள்ள சில ரகசியங்கள் இருக்குன்னு, சிலருக்குள்ள சில ரகசியங்கள் இருக்கும். நமக்கு அந்த ரகசியங்கள் தெரியாது. அவங்களோட வெளியே பார்ப்போம், அற்பமாக இருக்கலாம், உள்ள முத்தா இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். உள்ள மகிமையாக இருப்பாங்க. நமக்கு சிலருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய தேவனோடு இருக்கக்கூடிய உடன்படிக்கை, தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த மகிமையான அனுபவங்கள் நமக்கு தெரியாது. வெளி தோற்றத்தில் பார்க்கும்போது அற்பமாய் நினைப்போம், அற்பமாக இருக்கும், என்ன இவர் என்ன நினைப்போன்னு. ஆனால் அவங்க உள்ள பயங்கரமான கிருபை பெற்றவர்களாக இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அவங்க உள்ள பயங்கரமாய் தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவங்களா இருப்பாங்க. சிலருடைய உடன்படிக்கையெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கே கை காலெல்லாம் ஆடும். இப்படியும் இருப்பாங்களா தேவனுக்காக? பிரைஸ் தி லார்ட். இப்படியும் இருப்பாங்களா? இப்படியும் ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்திருப்பார்களா? இப்படி ஜெபம் பண்ணுவாங்களா? ஸோ சிலர் நம்ம வெளி தோற்றத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ணிடக்கூடாது. உங்ககிட்ட ஒரு $100 வாங்கினதுனால அவனை மோசமானவனை நீ நினச்சிடக்கூடாதுன்னு. உங்ககிட்ட ஏதோ தன் கஷ்ட காலத்தில் ஒரு $100 ஒரு $200 வாங்கியிருப்பான். ஆகவே அவனை பார்த்து இவன் என்ன என்கிட்ட வந்து கடன் வாங்கினவன் தானே அப்படி நினச்சி அவனை ஏளனம் பண்ணிடக்கூடாது. அது நேற்று. இன்றைக்கு அவன் ஐஸ்வர்ய சம்பன். பிரைஸ் தி லார்ட். அது நேற்று நடந்தது. ஆகவே எப்பொழுதுமே கடந்த காலத்தை வைத்து ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு 30-35 வருஷத்துக்கு பின்னாடி என் பின்னாடி வந்தீங்கன்னா என் நிலைமை ஐயோ பாவமாக இருந்திருக்கும். ஸோ ஆகவே அதே நினச்சிட்டு இருக்க முடியுமா? இன்னைக்கு ஆண்டவர் எங்கேயோ வச்சிருக்கிறாருன்னு. உங்கள் லைஃப் அப்படி தான். உங்கள் கூட நான் ஒரு 25 வருஷம் பின்னாடி வந்தேன்னா, பிரதர் கொஞ்சம் தூரவே நில்லுங்க, நீ ஒருவேளை பிக் பாக்கெட் அடிச்சுட்டு இருந்திருப்ப, எல்லாம் என்னென்னமோ பண்ணியிருந்திருப்பேன்னு. ஸோ கடந்த காலத்தை வைத்து ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணாதீங்க. லாபானுடைய பிள்ளைகள் யாக்கோப்பை அவமானப்படுத்துகிறாங்க. இந்த சொத்தெல்லாம் எங்கள் அப்பாவுடைய சொத்து, எல்லாமே எங்கள் அப்பாவுடையது, இவன் திருடிட்டான் அப்படிதான் சொல்கிறாங்க என்ன. ஆனால் யாக்கோப்பு திருடலை. தயவு செய்து அப்படிப்பட்டவர்களோடு கூட உடன்படாதீங்க. ஆமேன். ஹலோ, இருக்கீங்களா? இல்லை நல்லா எல்லாரை பற்றியும் நல்லா பேசிட்டு வந்திருக்கீங்களா? எனக்கு தெரியல. எனக்கு சில நேரத்தில் ஆண்டவர் பிரசங்கம் கொடுக்கும் பொழுது என்னுடைய பிரசங்கம் எனக்கு தெரியும். என்ன நடக்குதோ அதுதான் நான் பேசுவேன், என்ன நடக்க போகிறதோ அதுதான் நான் பேசுவேன். பிரைஸ் தி லார்ட். சரியா? சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சில நேரத்தில் கணவன் மனைவி கூட சில காரியங்களை ஒத்து போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இது எப்படி நடக்குமானா நடந்துதான் ஆகணும். சாராலும் ஆபிரகாமும் பேசிக்கிறாங்க. சாரால் சொல்கிறாரு, ஆபிரகாமே உனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, எனக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு, நான் இப்போ ஒரிஜினல் மலடி. பிரைஸ் தி லார்ட். என்னால் உனக்கு ஒரு குழந்தையை பெற்றுத்தர முடியாது, நீங்கள் என்னுடைய அடிமை பெண்ணாக இருக்கிற அந்த ஹாகாரை திருமணம் செய்து கொள்ளுங்க. அதுக்கு இந்த மனுஷன் ஓகேன்ட்டாரே. அவர் ஓகே சொல்லிட்டார். அவர் மட்டும் நோன்னு சொல்லியிருந்தார்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் நம்முடைய சொந்த மனைவி சில தகாத ஆலோசனையை சொல்லலாம், சொந்த மனைவி சொல்லலாம், சொந்த கணவன் சொல்லலாம். நீங்கள் உடனே ஏற்றுக்கொள்ளாதீங்க. முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம். நம்ம முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் சொல்கிறது சரி இல்லாவிட்டால் தவறாக இருக்கலாம். சாலமோனுடைய குமாரன் யெரொபெயாம் அவன் என்ன செய்கிறான்? சாலமோனுக்கு பிறகு ராஜாவாய் வருகிறான். அவன் ராஜாவாய் வருவதற்கு முன்பாகவே தீர்க்கதரிசியானவன் வந்து சாலமோன் இடத்துல சொல்லிடுவார், நீ இப்படி ஆண்டருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினாலே ஒரு கோத்திரம் உனக்கு, மற்ற கோத்திரத்தில் நான் எடுக்க போகிறேன்னு ஆண்டவர் சொல்லிடுவார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த யெரொபெயாம் அவன் ராஜாவாய் மாறும் பொழுது நீங்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 8வது வசனம். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு, பாருங்க, முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்த தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடே ஆலோசனை பண்ணி, வாலிபருடைய ஆலோசனை அவன் ஏற்றுக்கொண்டான். ஸோ இந்த இடத்துல அவன் செய்கிற 2 காரியத்தை அவன் செய்கிறான். ஒரு ஆலோசனை அவன் தள்ளிட்டான், அது முதியோருடைய ஆலோசனை.
வாலிபருடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டான். முதியோர் சொன்னார்கள், ஜனங்களுக்கு பட்சமாய் நீ பேசு, ஜனங்களை நேசி, அப்பொழுது அவர்கள் ஜனங்களுக்கு நீ சேவகனாயிரு. நீங்க போய் அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஜனங்களுக்கு ராஜாவா இருக்கிற நீ என்னவாயிரு? சேவகனாயிரு. அப்பொழுது ஜனங்களை என்னாலும் உன்னை சேவிப்பார்கள்னு சொல்லுவான். அவனுடைய வாலிபர்கள் சொல்லுவாங்க, நீ சொல்லு, எங்கள் அப்பாவுடைய இடுப்பு என்னுடைய சுண்ட விரலுடைய பருமந்தான். நான் எங்கள் அப்பா உங்களை சாட்டையால் அடித்தா நான் தேள்களினாலே உங்களை என்ன செய்வேன்? கொட்ட வைத்து உங்களை வேதனைப்படுத்துவேன் அப்படின்னு சொன்ன உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் யூதா கோத்திரத்தை விட்டு விலகி வேறே ஒரு ராஜாவை ரெகோபியாம் என்கிற எரோபியாமே ராஜாவை மாற்றுவாங்க. இவன் ரெகோபியாம். சரியா? இஸ்ரவேல் ஜனங்கள் வேற ஒருத்தனை ராஜாவை மாற்றி விடுவார்கள். பாருங்க, ஒரு தவறான ஆலோசனை. இவன் முதியோர்கள் சொன்ன ஆலோசனை அசட்டை பண்றான், வாலிபர்களுடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டான். ஆபிரகாம் சாராளுடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டதினால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு வேதனை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்றைக்கும் வேதனை. என்ன? அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கணும். எத்தனையோ கணவனுடைய ஆலோசனைகள் மனைவியை, குடும்பத்தை வேதனைப்படுத்தி விட்டது. எத்தனையோ மனைவியுடைய ஆலோசனைகள் குடும்பத்தை உடைத்து போட்டது, கணவனை வேதனைப்படுத்தியது. இன்றைக்கு சபையில் இருக்கிற குடும்பங்கள் கணவன் மனைவி டக்கு டக்குன்னு ஆலோசனை எடுக்கக்கூடாது, முதியோர் ஆலோசனை கேட்கணும். சரியா? ஆண்டவருடைய ஊழியக்காரனுடைய ஆலோசனையை கேட்கணும். அதற்காக தான் ஆண்டவர் ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் சபையில் ஊழியக்கார இடத்துல டைம் எடுத்து வரணும். இந்த இப்போ ஜெபம் பண்ணும்போது வந்து நிற்கக்கூடாது. பாஸ்டர் எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு இது சும்மா ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு அனுப்பணும். நீங்கள் ஒரு டைம் எடுத்து ஒரு நாள் லீவ் போட்டு, பாஸ்டர் எங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, நான் ஜெபிக்க வரலாமா அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே பாஸ்டருக்கு சொல்லி ஒரு நாள் லீவ் எடுத்தோ இல்லாட்டில் வரும் பொழுது அப்போ தேவனே அதை கனப்படுத்துவார். அப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசியினுடைய எல்லா தேவைகளை சந்திக்கக்கூடியவனாய் இருக்கும்படி தான் தேவன் ஒரு ஊழியக்காரனை அபிஷேகம் பண்ணுறார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்கள் ஜனங்களுடைய தேவையை ஒரு ஊழியக்காரன் சந்திக்கணும். அவங்க குடும்பத்தில் கவுன்சிலிங் தரணும், குடும்பத்தில் கட்டுகள் இருக்கும், கட்டுகளை உடைக்கணும், குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது, வியாதி மட்டும் இல்லை, பண கஷ்டம் இருக்குது, குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ ஒரு ஊழியக்காரனிடத்தில் வரணும், ஆலோசனை கேட்கணும். நாங்கள் இப்படி ஒரு ஆலோசனை வச்சுருக்கிறோம், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்க. அப்பொழுது ஒரு ஊழியக்காரன் தேவ சமூகத்தில் அதை கொண்டு போய் நிறுத்தும் பொழுது தேவன் தரிசனங்களையோ இல்லாவிட்டால் தேவன் ஆலோசனைகளையோ ஆவியானவரை கொண்டு பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் ஓடும். பிரைஸ் தி லார்ட். அதற்கு தான் ஊழியக்காரங்க வந்து ஒரு பிரசங்கத்தை, சங்கீதம் 23:1, கர்த்தர் உன் மேய்ப்பராய் இருக்கிறார், நீ போகிற இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், காணிக்கை போடு, தசமபாகத்தை போடு, திரும்பி பார்க்காமல் ஓடு. அதற்கு இல்லை ஊழியக்காரன். ஒரு ஊழியக்காரன், ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன் ஜனங்களுடைய காரியங்களை சரிப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். அப்படி அந்த குடும்பங்கள் அப்படி வரணும். சில நேரத்தில் கணவன் மட்டும் வருவார், மனைவி வராது. சில நேரத்தில் மனைவி மட்டும் வருவாங்க, கணவன் ஒத்துக்க மாட்டார். இதெல்லாம் நம்ம பிரச்சனை, நாமளே கவனிக்கணும். நீங்களே கவனிக்கலாம். நீங்களே முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கணவனும் மனைவியும் ஜெபித்து ஆலோசனை எடுக்கிறது நல்லது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஒரு தவறான ஆலோசனை அவ்வளோ பெரிய தேவ மனுஷனாய் இருக்கிற ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கெடுத்தது. ஒரு தவறான ஆலோசனை. தாவீது சொல்றான், ஜனங்களை எண்ணு, ஆண்டவருக்கு அது பிரியம் இல்லை. யோவாப் மற்ற மனுஷன், யோவாப் எப்பவுமே உருப்படாத காரியத்தை செய்கிற மனுஷன், அவனே சொல்றான், இல்லை தாவீது வேண்டாம். ஆனால் தாவீது அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளலை, பிடிவாதமாய் நிற்கிறான். இன்னைக்கு உங்க குடும்பத்தில் கணவனோ மனைவியோ பிடிவாதமாய் நிற்காதீங்க. உங்க குடும்பம் அது நிமித்தமாய் ஆசீர்வாதமாய் மாறாது. நான் சொன்னதை தான் செய்யணும். குடும்பத்துக்கு எது நல்லது, தேவனுடைய சித்தம் எது குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அதை செய்யறதா? இல்லை நான் ஒரு ஆண் மகன் சொல்கிறேன், நான் கணவன் புருஷன் சொல்கிறேன், நான் சொல்கிறபடி தான் நடக்கணும் அப்படி நினைச்சிங்கன்னா
நீங்கள் ஆசீர்வாதமான ஒரு முடிவுக்கு போய் சேர மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். சிலதற்கு ஓகேன்னு சொல்லணும், சிலவற்றுக்கு நோன்னு சொல்ல தெரியணும். மனைவி சொல்லணும், நோன்னு சொல்லணும். இல்லைங்க இது எனக்கு சரியாக தெரியல, கதறி அழுவணும். புருஷன் ஒரு நேரத்தில் அதை மிஞ்சி போனால் அவன் காலையாவது விழுந்து தயவு செய்து இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சணும். சரி நீ எக்கேடாவது கெட்டுப்போ, நீ ஒரு நாளும் திருந்த மாட்டே, அப்படி விட்டுறக்கூடாது. குடும்பமே பாதிக்கப்படும், குடும்பமே பாதிக்கப்படும். நாங்கள் அப்படி பாதிக்கப்பட்டோம். என் தகப்பனார் பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன்னு சொல்லி அவ்வளோ ஒரு பிடிவாதம், அவ்வளோ ஒரு பிடிவாதம். 22-23 வருஷம் இராணுவத்தில் வேலை செய்த பணத்தையெல்லாம் கொண்டு போய் ஒரு பிஸ்னஸில் போட்டு ஒரு பைசா வரல, அத்தனையும் போச்சு. அதனாலே பிள்ளைகளாக இருந்த எங்கள் 4 பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் குடும்பம் தத்தளித்தது. ஆலோசனை கேட்கல. எங்கள் அம்மா மார்பில் அடித்து கொண்டு புலம்பி அழுதாங்க. வேண்டாம் பிஸ்னஸ், வேண்டாம் பிஸ்னஸ், வேண்டாம், ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க, மாதம் ஒரு சம்பளம் எடுங்க, இந்த பணத்தை பிள்ளைகள் பேரில் போடுவோம், இல்லாவிட்டால் வீட்டை வாங்குவோன்னு சொன்னாங்க. கேட்கல அவர். நான் பிஸ்னஸில் போனால் 4 வருஷத்தில் 4 மாதத்தில் நான் பெரிய ஆள் ஆகிடுவேன்னாரு. ஒன்றும் முடியலை. சம்மதிக்காதீங்க, சம்மதிக்காதீங்க. ஒருவேளை உங்கள் மகன் எழும்பி உங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம், சம்மதிக்காதீங்க. என்ன இன்றைக்கு அநேகர் கெட்டு போவதற்கு காரணம் தவறான ஆலோசனை. இவன் தவறான ஆலோசனையை பின்பற்றினான். சாலமோனுடைய மகன். வாலிபர் சொல்றாங்க, விளையாடிக்கொண்டே சொல்றாங்க, அவனுக்கு ஜோக் அடித்து கொண்டே சொல்றாங்க. யாராவது இப்படி ஒரு ஆலோசனை சொல்லுவாங்களா? யோசித்து பாருங்க. யாராவது இப்படி ஒரு ஆலோசனை சொல்லுவாங்களா? நான் ஜனங்களை நேசிக்கிறேன்னு சொன்னால் ஜனங்க நேசிப்பாங்க. ஜனங்களை தேளால நான் கொட்ட வைப்பேன். அதுக்கப்புறம் முடிவில் வார்த்தை வரும், ஆண்டவரே இதை அனுமதித்தாராம், ஆண்டவரே அதை அனுமதித்தாரான்னு. சிலருடைய தவறான ஆலோசனைகளுக்கு ஆண்டவரே காரணமாக இருப்பார். அதனால தான் சிலர் அந்த ஆலோசனை விட்டு மாறவே மாட்டாங்க, அவ்வளோ பிடிவாதமாக நிற்பாங்க. அதாவது மனம் இறங்கவே மாட்டாங்க, முடியவே முடியாது, நான் இப்படி தான். ஏன்னா சிலரை ஆண்டவர் அவர்கள் மேல் வெறுப்பு கொண்டு, அவர்கள் மேல் ஆண்டவர் கோபம் கொண்டு, கெட்டு போ என்று சில தவறான ஆலோசனைகளுக்கு ஆண்டவர் அனுப்பி விடுவார். ஆகவே தான் நம்முடைய இருதயம் எப்பவுமே பயமுள்ள ஒரு இருதயமாக இருக்கணும். நம்முடைய மனசில் எப்பவுமே ஒரு தெய்வ பயம். ஆண்டவரே நான் எடுக்கிற ஸ்டெப்பு உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால், நம்ம தப்பாக எடுத்தாலும் அதை சரிப்படுத்திடுவார் அவர். பிரைஸ் தி லார்ட். நான் தான், எனக்கு தான், நான் சொல்கிறபடி தான் செய்வேன், நான் ஜெபம் பண்ண எனக்கு தெரியுது, அப்படி இப்படின்னு நாம் அந்த மேட்டிமையான பார்வையோடு போகும் பொழுது நம்ம ரைட்டாக எடுக்கிற ஸ்டெப்பு கூட தப்பாக போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? சில காரியங்களை தயவு செய்து சம்மதம் சொல்லாதீங்க. நோ, நான் ஜெபம் பண்ணிட்டு தான் நான் செய்வேன். 2 ஃபேமிலி சர்ச்சில் இருக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி சர்ச்சில் இருக்கிறாங்க. 2 பேரும் சர்ச்சுக்கு விரோதமாக பிளான் பண்ணுறாங்க. அனனியா சப்பீரால். அனனியா முதல்ல காணிக்கை தந்துட்டு போயிட்டாரு பரலோகம். அடுத்த ஆள் சப்பீரால் வராங்க. சரியா? அவங்க வரும்பொழுது பவுல் சொல்றார், பரிசுத்தாவியானவருக்கு, பேதுரு சொல்றார், பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக நீங்கள் 2 பேரும் எப்படி ஒருமனப்பட்டீங்க? எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குல்ல. ஒரு சபையில் பாஸ்டர் பீட்டருடைய சர்ச்சில், ஃபர்ஸ்ட் சர்ச் பீட்டருடைய சர்ச்சில் 2 பேர் பேசிக்கிறாங்க. நம்ம சர்ச்சுக்கு முழுசாலாம் எதுவும் தரக்கூடாது, நம்ம சம்பளம் இவ்வளோன்னு தான் சொல்லுவோம். என்ன சர்ச்சில் அவ்வளோ டிஸ்கஷன் பண்ணி தர்றாங்க. டிஸ்கஷன் பண்ணி ஆண்டோடைய ஆலயத்தில் ஒருமுகப்படுறாங்க. எனக்கு அன்பானவர்களே, தயவு செய்து ஆண்டவருடைய மேட்டரில், காட்ஸ் மேட்டரில் தப்பானதை செய்ய புருஷனும் மனைவி ஒருமனப்பட்டுறாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆச்சரியமாக இருக்குன்னு, ஒரு சின்ன தொகையை அவங்க வஞ்சித்தாங்க. அந்த தொகையை அவங்க அனுபவிக்கவே இல்லை. ஆண்டவங்களை பட்சித்து போட்டார். இன்னைக்கு ஏன் நான் இதை சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. சரி, ஆவியானவர் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். நம்ம என்ன செய்வோம்? தயவு செய்து ஆண்டவருடைய காரியத்துக்கு விரோதமாய் ஒருமனப்பற்றாதீங்க. கொடுப்பதினாலும் சரி, ஒருவேளை தசமபாகம் உங்களுக்கு கொடுக்க முடியல, தசமபாகம் குறைவாக, நீங்கள் தசமபாகம் உங்களால் தர முடியலை, ஸோ உன்னுடைய பணத்தை தசமபாகம் போட்டு சம்பளத்தை குறைவாக போடாது, அது தப்பு.
அதை காணிக்கைன்னு போடு. இப்போ நீ ஒரு $5,000 நீ சம்பாதிக்கிற, $500 உனக்கு தர மனசு இல்லை, $500 தர மனசு இல்லை, முடியல, $200 தான் தர, அது ஏன் தசமமாகன்னு போட்டு தர? நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? நீ பொய்யில்லை சொல்கிற, நீ பொய்யில்லை சொல்கிற, அதை காணிக்கைன்னு போடுங்க, ஆஃபரிங் போட்டு கொடுத்துருங்க. ப்ரைஸ் எல்லாம். என்னால் இப்போதைக்கு ஆஃபரிங் தான் தர முடியுது, என்னால் தசமமாக தர முடியலை. ஒருவேளை ஆண்டவர் நீ தசமமாகன்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை மறைச்சு வச்சாயின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது? ப்ரைஸ் எல்லாம். பாஸ்டர் ஆண்டவர் கேட்குறேன், நீங்கள் கேட்குறீங்களா? நான் ஜஸ்ட் சொல்கிறேன், அந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து நான் சொல்கிறேன். அதற்கு மாறாய் காணிக்கைன்னு போட்டு கொடுங்களேன். காணிக்கை எனக்கு இன்னும் தசமபாகம் தர எனக்கு முடியலை. சிலருக்கு தர முடியாது. சிலர் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் என்னால் குடும்பத்தையே நடத்த முடியல, எனக்கு தசமபாகம் தர முடியல. பரவாயில்ல, தராத. என்ன முடியல, உன்னால் தர முடியல, சவும் பண்ண, ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டு கேள், ஆண்டவரே எனக்கு தசமபாகம் நான் தரேன், எனக்கு உதவி செய்யுங்க, நான் ஒரு $50 காணிக்க தரேன். கரெக்டா? என்னம்மா சொல்கிறீங்க? என்ன? ஸோ அதே மாதிரி தேவனுடைய காரியத்தில் இந்த பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் ஜெபத்துக்கு கூப்பிடுவார் அப்படின்னு புருஷன் சொல்லும் பொழுது மனைவி சொல்லும், இல்லைங்க கர்த்தருடைய காரியம். மனைவியும் சேர்ந்து, ஆமாம் இந்த பாஸ்டருக்கு என்ன வேலை, அவர் கெட்சமேன ஜெபன்னுவார், அந்த ஜெபன்னுவார், இந்த ஜெபன், அந்த சிஸ்டரை வேற கேக் கொடுத்து விட்டுடுவார், அந்த அம்மா வேற வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி அந்த ஜெபத்துக்கு வா இந்த ஜெபத்துக்கு வான்னு சொல்லும். அப்படி பேசாதீங்க. தேவனுடைய காரியம். பிரைஸ் எல்லாம். உன்னால் முடிஞ்சா நீ வரப்போற, அவ்வளோதானே. உன்னை யார் கம்பல் பண்ண முடியும்? உன்னால் முடிந்தா அந்த கெட்சமேன ஜெபமா கமிட் பண்ணிட்டியா, மாறாத. ஒரு வார்த்தை சொல்லிட்டியா ஆண்டவருக்கு, டோன்ட் கோ பேக். கமிட் பண்ணாத. கமிட் பண்ணாட்டாலும் அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் சொல்வார், உனக்கு நன்றி இல்லையான்னு கேட்பாரா? கேட்க மாட்டாரா? நீ எந்த நிலைமையில் வந்த, உன்னை எந்த நிலைமையில் நான் வச்சிருக்கிறேன், நன்றி இல்லாமல் இருக்கிறியே. அப்போ நம்ம ஆண்டவரை ஃபேஸ் பண்ணவே முடியாது. அட்லீஸ்ட் நீ கமிட்டாவது பண்ண, நீ பாக்கியவான்னு ஆண்டவர் சொல்லுவார். என்ன நான் சொல்கிறது விளங்குதான் இல்லை? அட்லீஸ்ட் கமிட்டாவது பண்ண, ஒரு 4 வாரம் வந்த, நீ பாரு அது கூட உனக்கு இல்லையே. ஸோ அப்போ நீங்கள் கமிட் பண்ணாட்டாலும் நாங்கள் இப்படி பேசுவோம், கமிட் பண்ணாலும் அப்படி பேசுவோம். சரியா? நாங்கள் எப்படியும் பேசுவோம். ப்ரைஸ் தி லார்ட். என்னுடைய தீமை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. என்ன தீமை புரிஞ்சுக்கங்க. சம்மதிக்காதீங்க. எல்லாவற்றுக்கும் தலையாற்ற பொம்மையாக நம்ம இருக்கக்கூடாது. சில காரியத்தை யோசிக்கணும். இது கர்த்தர் இந்த காரியத்தில் பிரியப்படுவாரா? கர்த்தர் இந்த காரியத்தில் பிரியப்படுவாரா? என்ன குடும்பத்தில் அம்மாவுக்கு பணம் அனுப்பாதீங்கன்னு மனைவி சொல்லுது, நீ சொன்னிட்டா அது தீர்க்க தரிசன வார்த்தை அது அப்படின்னு சொல்லி புருஷன் எடுத்துடக்கூடாது. சொல்லணும், நோ, என் அம்மாவை கடைசி வரை காப்பாற்றுவது என்னுடைய கடமை. சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சரியா? அண்ணனுக்கு திடீரென்று ஒரு செலவு, அண்ணனுக்கு திடீரென்று ஒரு பிரச்சனை, உங்கள் அண்ணனுக்கெல்லாம் அனுப்ப முடியாதுங்க, அம்மாவுக்கு தான் எப்போது அனுப்புவீங்க, மாதம் ஒரு $50, அதுவே பெருசு. இப்போ நான் அண்ணனுக்கு திடீர்னு பண்ணோம். சொந்த அண்ணனுக்கு நீ ஹெல்ப் பண்ணலன்னா வேறு யார் ஹெல்ப் பண்ணுவா? என்ன? ஒரே கர்ப்பத்திலிருந்து பிறந்து ஒரே தாய் ஒரே குடும்பம். நம்ம இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸை நினச்சி பார்க்கக்கூடாது. நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அந்த அம்மா ஒரு பிடி சாதத்தை எடுத்து உனக்கு ஊட்டியிருப்பா, ஒரு பிடி சாதத்தை எடுத்து உன்னுடைய அண்ணனுக்கு ஊட்டியிருப்பான்னு, 2 பேரும் அம்மா பக்கம் ஒரு அம்மா மடியில் ஒரு சைடு நீ தலை வச்சு படுத்திருப்ப, இன்னொரு சைடு அவன் தலை வச்சு படுத்திருப்பான். அந்த அண்ணனை தம்பியை டக்குன்னு மறந்துட முடியுமா? சொல்லுங்க. ப்ரைஸ் எல்லாம் நிற்கணும். இல்லை, அதே மாதிரி மனைவி சொல்கிறேன், என்னுடைய அண்ணனுக்கு ஒரு தேவை. உன் மனைவியுடைய அண்ணன் தானே, மனைவி வேணும், மனைவியுடைய அண்ணன் வேண்டாமா? சொல்லுங்க. ப்ரைஸ் எல்லாம். அப்போ ஆண்டவர் நம்ம எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு நோன்னு பதில் சொல்லாதீங்க. ஒன்று கேட்டால் சரிம்மா ஜெபம் பண்ணுவோம், நம்ம கையில் இவ்வளோ தான் பணம் இருக்குது, கொஞ்சம் யோசிப்போம், எனக்கு உதவி செய்ய மனசு தான், கொஞ்சம் யோசிப்போம், ஜெபம் பண்ணுங்க. உடனே அதாவது அந்த உங்களுடைய மனைவியுடைய தாயாரோ தகப்பனோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாங்க, உங்ககிட்ட போதுமான அளவு பணம் இருக்குது, போதுமான அளவு பணம் இருக்குது, நான் மாமியாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது ஒரு கிறிஸ்தவம் அப்படி சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்கள் பேசுங்க. எனக்கு என்ன தெரியல, யாரையோ எங்கேயோ டச் பண்ணுறாரு ஆண்டவர், எனக்கு தெரியல. பிரைஸ் எல்லாம். ஒரு கிறிஸ்தவம் அப்படி பேசலாமா?
அதுவும் கிங் ஆஃப் க்ளோரி சர்ச்சில் இருக்குன்னு அப்படி பேசலாமா? பேசலாமா? சொல்லுங்க. நீங்கள்லாம் ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். நீங்கள் என்னவோ அந்த ஜெயில் கூண்டில் நிற்கிற மாதிரியும் நான் ஜட்ஜி மாதிரி பேசுகிற மாதிரியும் இருக்கு எனக்கு. கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் ப்ளீஸ். ஆண்டவர் டக்குன்னு ஒரு ஜட்ஜ் பண்ணாது. உன் குடும்பத்தை பற்றி என்கிட்ட பேசாத. இன்னைக்கு எத்தனை பேர் என்ன ஆண்டவர் சவுலை போல உன்னை பற்றி எழுதுவார். இவன் தீமை செய்வதற்கு சம்மதித்திருந்தான், இவன் உதவுவதற்கு மனமில்லாமல் இருந்தான், இவன் நன்றி அற்றவனாய் இருந்தான். ஒரு நாளைக்கு ஆண்டவர் நம்ம குறித்து எழுதுனதெல்லாம் நமக்கு காமிச்சா நல்லா இருக்கும். நம்மளை குறித்து என்னெல்லாம் ஆண்டவர் எழுதியிருப்பார். என்னை குறித்து ரொம்ப நல்லாலாம் எழுதியிருக்க மாட்டார். நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண எனக்கே நான் பிரசங்கம் பண்ணிக்கிறேன். சரியா? நான் ரொம்ப பர்ஃபெக்ட் மேன் மாதிரி நான் பரலோகத்திலிருந்து ஏசாமியினுடைய வலது பாரிசத்தில் இருந்து அப்படி இறங்கி வந்த மாதிரி பேசுகிற மாதிரி நினைக்காதீங்க. உங்களுக்கு பேசவே நானே எனக்குள் என்னென்ன மாறணுமோ அதெல்லாம் நானே மனசில் தீர்மானம் எடுத்துகிட்டு தான் நான் பேசுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சம்மதிக்காதீங்க. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, கொஞ்சம் முழங்காலில் நில்லுங்க, கொஞ்சம் வேதத்தை வாசிங்க. கொஞ்சம் முதியவர்கள், ஆவிக்குரிய அனுபவம் உள்ள உங்களுடைய நண்பர்கள், இல்லாவிட்டால் சபையில் இருக்கக்கூடிய எல்டர்ஸ், லீடர்ஸ், இல்லாவிட்டால் பாஸ்டர் கிட்ட, சிஸ்டர் கிட்ட ஆலோசனை கேளுங்க. உங்கள் குடும்பம் தப்பி பிழைக்கும். பிரைஸ் தி லார்ட். என்னாகமம் 12:1. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. பாருங்க, இவன் பிரதான ஆசாரியன், அவள் ஒரு தீர்க்கதரிசி. மீரியாம் ஒரு தீர்க்கதரிசி. ஆரோன் யாரு? பிரதான ஆசாரியன் ஆரோன். இவங்க 2 பேரும், அவன் யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு, அவன் கல்யாணம் பண்ணிட்டான். இவனுக்கு என்ன, எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம், 40 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் நடந்தது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுங்களேன்? 40 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 40 வருஷம் அவர் வனாந்தரத்தில் இருந்தார். இப்போ ஏறக்குறைய இவங்க என்னாகமத்தில் இருக்கிறாங்க. ஒரு 10-15 வருஷம் கடந்திருக்கும். ஏறக்குறைய 50 வருஷம்னு எடுத்துக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கல்யாணத்தை குறித்து இன்னைக்கு பேசுகிறாங்க பாஸ்டர் ஆரோனும் ப்ராஃபட்டஸ் மீரியாம். இது எப்படி? இது நியாயமா? இது ஆண்டவருக்கு எவ்வளோ கோபம் வருது பார்த்தீங்களா? 2 பேர்ட்டையும் ஆண்டவரே கூப்பிடுறாரு. அம்மா நீ ஆசரிப்பு கூடாரத்துக்கு வா. ஆரோன் ப்ளீஸ் கம் டு ஆசரிப்பு கூடாரம். 2 பேரும் ஆண்டவர் கூப்பிடுறாருன்னு சொல்லி 2 பேரும் உள்ளே போனால் ஆண்டவர் தீட்டி எடுத்துட்டார். பழச்சோம் தப்பிச்சோன்னு சொல்லி சர்ச்சை விட்டு வெளியே ஓடுறாங்க 2 பேரும். ஒருத்தி குஷ்டரோகி ஆகி பாளையத்துக்கு புறம்பே ஓடினாள். தயவு செய்து பாருங்க, திரும்ப நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட் தான். ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறையை, அது குறையே இல்லை, அவனுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள். எத்தியோப்பியா என்று சொல்லும் பொழுது ஒரு வேளை சொல்கிறாங்க அவள் ஒரு கருப்பு இனத்து பெண்ணாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அது தெரியல எந்த அளவுக்கு உண்மையோ. ஸோ ஆகவே அப்படி அவளுடைய நிறத்தை வைத்து யூதர்கள் அழகாக இருப்பாங்க. யூதர்கள் ரொம்ப அழகான மக்கள். இவன் ஒரு அழகற்ற ஒரு மகளை அவன் திருமணம் செய்திருக்கலாம். பாருங்க, அதை அவள் குற்றப்படுத்தும் பொழுது அதில் உடன்படுறாங்க. 2 பேர் தாராளமாக பேசுகிறாங்க ஊழியக்காரனை குறித்து. ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி அவர்களை ஆண்டவர் அடித்தார் என்றே சொல்லணும். அப்போ நமக்கு இதெல்லாம் எவ்வளவோ எச்சரிக்கை. நாம் ஏன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் நாம் நிற்கணும், சம்மதிக்கணும், பேசணும், கமெண்ட்ஸ் கொடுக்கணும், மற்றவருடைய இருதயத்தை திருப்பணும்? இதெல்லாம் நம்முடைய லைஃப்பில் நமக்கு விரோதமாக நம்ம செய்து கொள்வது. நம்ம குடும்பத்தை நம்ம ஆசீர்வாதத்தை நாமளே கெடுத்து கொள்வது. இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். பிரைஸ் தி லார்ட். மற்றவங்கள்ட்ட பேசும் பொழுது அவங்களும் நீங்களும் பேசுங்க. 3வது ஆளை குறித்து பேசுறது புகழப்படக்கூடிய விஷயமா இருந்தால் பேசுங்க. 3வது ஆட்கள் கூட பேச, அந்த பிரதர் நல்ல ஒரு வேலை கிடச்சிருச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, கர்த்தர் அவங்களை ஆசீர்வச்சிட்டார், அப்படி பேசுனா பேசுங்க. ஐயோ அந்த சிஸ்டர் தெரியுமா, பொல்லாத சிஸ்டர்,
உனக்கு நீ தான் ஆக்கினை. உன் மேலே ஒரு வெண்குஷ்டம் வந்து கொண்டு இருக்கிறது உனக்கு தெரியல. என்ன, உன் மேலே ஒரு வெண்குஷ்டம் வருது. அன்னைக்கு அந்த வெண்குஷ்டம் டைரக்டாக தெரிஞ்சது. இன்னைக்கு நீ மற்றொரு மேலே பேசின அதே தேவன் தான், அன்றைக்கு இருந்த அதே தேவன் தான் இன்றைக்கும் இருக்கிறார். அவர் மாறவில்லை. மாறிட்டாரா? மாறலை. இஸ் த சேம் காட். அப்போ உன் மேலே ஒரு வெண்குஷ்டம் வருதுன்னு அர்த்தம், உன் மேலே ஒரு சாபம் வருதுன்னு அர்த்தம். எப்போவாது மற்றவர்களை நீ ஏளனம் பண்ணி, மற்றவர்களை நீ துன்பப்படுத்தி, மற்றவர்களை குறைவுபடுத்தி பேசும் பொழுது உன் மேலே ஒரு வெண்குஷ்டம் வந்துடுது. நீ பாளையத்துக்கு புறம்பே இருப்ப. 7 நாள் நீ ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது. 7 நாள் ஒரு காலம். ஆகவே தான் அநேகர் இப்படி பேசுறதுனால ஆசீர்வாதத்திற்கு புறம்பாய் போயிடுறாங்க, சாபமாக போயிடுறாங்க, பாளையத்துக்கு புறம்பே போயிடுறாங்க. அவங்க மேலே ஆசீர்வாதம் வர்றது இதெல்லாம் நமக்கு தெரியறதில்ல. அவங்க மேலே நம்ம தலையில் கை வைத்து ஜெபித்தாலும் ஆசீர்வாதம் இறங்குறதில்ல. ஏனென்றால் நீ தலையில் கை வைத்து ஜெபிக்கும் பொழுது தலை குனிந்து வர உன் உள்ளம் என்ன பண்ணுதோ, உன் வார்த்தை என்ன பண்ணுதோ தெரியல. தேவன் உன்னை ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து, சபையிலிருந்து வெளியே வைப்பதை போல சிலரை ஆண்டவர் பாளையத்துக்கு வெளியே வைத்தால், பாளையத்துக்கு வெளியே இருப்பது ஆசீர்வாதமற்ற ஒரு வாழ்க்கை. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இது ரொம்ப டீப்பாக நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆகவே தான் சிலருடைய வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து சவுல் அவனை கொல்வதற்கு சம்மதித்திருந்தான். இந்த குடும்பத்தை குறித்து ஏளனமாய் பேசுவதற்கு இவனும் சம்மதித்திருந்தார்கள். ஒருவேளை சர்ச்சை குறித்து ஏளனமாய் பேசலாம். என்ன, தயவு செய்து நம்ம அதை செய்யக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆவியில கிருபையில வளராதவங்க இதை செய்வாங்க. நம்ம ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க வேண்டிய ஆட்கள் சாபத்தை பெற்று நாமையே பாளையத்துக்கு வெளியில் நிற்கணும். அல்லேலூயா. எந்த ஊழியக்காரர் உனக்கு தப்பு செய்திருந்தா, எந்த விசுவாசி உனக்கு தப்பு செய்திருந்தாலும் மன்னிச்சிடுங்க, மேன்மை அடைவீங்க. அல்லேலூயா. மன்னித்த யோசேப்பு உயர்த்தப்படுகிறான். எதிர்த்தவர்கள், தீமை செய்தவர்கள் காலில் வந்து விழறாங்க. இதுதான் ரிசல்ட். இதுதான் ஆண்டவர் வைக்கிற ரிசல்ட். நாம ஏன் மன்னிக்க கூடாது? நாம ஏன் நல்லதை செய்யக்கூடாது? நாம ஏன் பரிந்து பேசக்கூடாது? நாம ஏன் மற்றவங்களுக்காக நன்மையானதை பேசக்கூடாது? அதை பேசினா தேவன் உன்னை உயர்த்த போறார். யூ டிசைட் யுவர் ஃபியூச்சர். எது வேணுமோ அதை நீ டிசைட் பண்ண போற. ஒருத்தர் மேலே தவறாக இருக்க, இந்த அம்மா சரியாக வாசிக்கல, என்னம்மா ரேச்சல் சரியாக வாசிக்கல, 4 வார்த்தை திட்டிட்டு போயிடுங்க, அவங்க பொறுத்துக்குவாங்க. அங்கே போயிட்டு நான் ஷோபனாட்ட, இந்த ரேச்சல் என்ன சரியாகவே வாசிக்கிறது இல்லையே, ஏன் தான் அந்த அம்மா கிட்ட அந்த மைக்கை கொடுத்தனோ அப்படி நான் சொல்லும் பொழுது ஐ எம் டூயிங் த மிஸ்டேக். நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா? நேரடியாக பேசிட்டா, ஏம்மா நீ இன்னும் கொஞ்சம் நல்லா போல்டாக வாசிமா அப்படின்னா அவங்க போல்டாக வாசிப்பாங்க, நல்லா பேசுவாங்க, ஒரு என்கரேஜ் பண்ணலாம். நல்லா வாசித்திருக்கீங்கம்மா, இன்னும் நல்லா வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹலோ, இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். அப்படி எழுந்து நிற்போமா? நம்ம இன்றைக்கு தெரியல, நிறைய பேர் இதில் தப்பு செய்த மாதிரி என்னுடைய ஆவியில் நான் உணர்கிறேன். many of you did again and again the wrong things. உங்கள் இருதயத்தில் கசப்பை வைக்காதீங்க. உங்கள் இருதயத்தில் போட்டி பொறாமையை வைக்காதீங்க. அது இருக்க நீங்கள் மேலே பறக்க முடியாது. அது ரொம்ப கனமாக இருக்கும். அது எந்திர கல்லை போல் அது உங்களை கீழே தான் எடுத்துட்டு கொண்டு போகும். ஆண்டவரோடு பேசுவீங்கள், ஆண்டவரே, எந்த ஒரு தீமையான காரியத்திற்கு, உன் சொந்த மனைவியோடு நீ தீமையான காரியத்தை யார் மேலும் நீ பேசினாலும் அது பாவமே. ஹல்லேலூயா. ஓ காட், எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. எத்தனை பேரை நாம் குற்றப்படுத்திட்டோம், இனி ஒருத்தரை நான் குற்றப்படுத்த மாட்டேன்னு சொல்லுங்க. வேண்டாம். உனக்கு விரோதமாய் அவர்கள் செய்தது உண்மைதான், உனக்கு விரோதமாய் அவர்கள் பேசினது உண்மைதான். ஆனால் தயவு செய்து நீ செய்யாதே. உன் மேல இருக்கிற அபிஷேகம் வேறு, உன் மேல இருக்கிற வல்லமை வேறு, உன் மேல இருக்கிற அழைப்பு வேறு. மற்றவங்களை போல நீ வாழ அழைக்கப்படல. உன்னை ஏளனமாய் பேசுறாங்களா? பேசட்டும். உன்னை விரோதிக்கிறார்களா? விரோதிக்கட்டும். உன்னை அவமானப்படுத்துகிறார்களா? படுத்தட்டும். நீ நன்மை செய்.
நன்மை செய். உன் குடும்பத்தில் ஒரு வேளை உன்னுடைய புருஷன் சில மேல கோபத்தோடு பேசும் பொழுது அதை அமைதிப்படுத்து. நாம் இதற்காக அழைக்கப்படலை. நாம் இதற்காக அழைக்கப்படலை. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற திட்டம் பெருசுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, தீமையான வார்த்தைக்கு நாங்கள் கை கொடுக்க மாட்டோம் ஆண்டவரே. தீமை செய்வதற்கு நாங்கள் ஒருவரோடு இணைய மாட்டோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்மைக்கு நாம் கை கொடுப்போம். சபையை கட்டுவதற்கு கை கொடுப்போம். சபையை இடிப்பதற்கு நாம் ஏன் நிற்கணும்? சபையை இடிப்பதற்கு நாம் ஏன் கை கொடுக்கணும்? நாம் என்ன பாபிலோன் ஆவியுடையவர்களா? யோசித்து பாருங்க. ஒரு மனத்தை உடைக்கிறதற்கு நாம் ஏன் கை கொடுக்கணும்? ஒரு மனப்படுவதற்கு நாங்கள் கை கொடுப்போம். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. சில இடங்கள்ல சபையை இடிப்பதற்கு குழு கூடுறாங்களே. அருமையாய் ஓடிக்கொண்டிருந்த ஊழியங்களை இடித்து தள்ளுவதற்கு கை கொடுக்கிறாங்களே. ஐயோ, அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? அவங்க சந்ததியை தேவன் பாதுகாப்பாரா? அவங்க சந்ததி பூமியில நிலைத்து நிற்பார்களா? அவ்வளவு கொடூரம், தைரியம், துணிகரம். சபையை இடிப்பதற்கு தங்கள் கைகளிலே உளியையும் சுத்தியலையும் எடுக்கிறார்களே. என்ன தைரியத்தில் அதை செய்யறாங்க? சபையை இடிக்கிறவர்களோடு தயவு செய்து போய் கை கோத்துறாதீங்க. வேண்டாம். குடும்பத்தை இடிக்கிறவர்களோடு தயவு செய்து கை கோத்துறாதீங்க. மனைவியே புருஷனே, உன் குடும்பத்தை இடிக்கிறவர்களோடு கூட கை கோத்துறாத. ஆமென். என் உள்ளம் பதைக்கிறது. மீலா காந்த நஷதானமா. ஒரு ஐக்கியத்தை, சபையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பிரிப்பதற்கு தயவு செய்து உடன்பற்றாத. பிரிக்கிற ஒருவனோடு கூட கூட இணைந்திராத. சாபம் வரும், சாபம் வரும். ஐயோ, அது துணிகரம். ஒரு மனுஷன் சபையை குறித்து உன்னிடத்தில் பேசுவான். ஆனால் நான் இன்றைக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால் அவனை விட்டு விலகு. இல்லாவிட்டால் உன் வம்சமே பாதிக்கப்படும். உன் வம்சமே பாதிக்கப்படும். ஆண்டவரே, எங்களை மன்னியும். எந்த ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசிடாதீங்க. இட் இஸ் நாட் அவர் ஜாப். இட் இஸ் நாட் அவர் ஜாப் டு பாஸ் ஜட்ஜ்மெண்ட், கிவ் ஜட்ஜ்மெண்ட். இட் இஸ் நாட் அவர் காலிங். அவன் என்னமோ செய்துட்டு போட்டான். அவனாச்சு ஆண்டவராச்சு. ஆமென். எந்த ஊழியக்காரனை குறித்து பேசாதீங்க. எந்த குடும்பத்தை குறித்து பேசாதீங்க. பேசுறதுல நேரா போய் அந்த மனுஷன்கிட்ட பேசுங்க. நீ செய்யற ஊழியம் சரியில்லை, மனம் திரும்புன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஓ காட், ரபீனா ஷியாந்தனா, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாளில் வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வரட்டும். ஒரு மாற்றம் வரட்டும். நாங்கள் இனி தீமைக்கு சம்பந்தம் தெரிவிக்க மாட்டோம். தெரிவிக்க மாட்டோம். உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். நல்ல ஆலோசனைகளை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நல்ல காரியத்தில் மட்டும்தான் நாங்கள் குழுவாய் இணைவோம். எழுந்து கட்டுவோம் என்றால் குழுவாய் இணைவோம். கர்த்தருக்கான காரியத்தில் நாங்கள் இணைந்து செயல்படுவோம். தீமைக்கு நாங்கள் கை கொடுக்க மாட்டோம். ஆண்டவரே, எங்களை கழுவி சுத்திகரி. நீர் எங்களுக்கு இறங்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.